ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜீ தமிழில் சந்தியாராகம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து போயிட்டுருக்கு. அது ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்களின் வந்து நிஜ குடும்பங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே வந்து நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க ஃபேமிலி யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாயாங்கிற கேரக்டர் நடிக்கிறவங்க தான் நம்ம வந்து அன்டார். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து புதுசு நம்ம தமிழுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க தெலுங்குலலாம். நம்ம தமிழில் வந்து மாயாங்கிற கேரக்டர் ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப போல்டான பொண்ணாக, அமெரிக்காலேருந்து வந்த பொண்ணாக வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகிறாங்க. இதுதான் வந்து அவங்களோட ஃபேமிலி. இவங்க பார்த்திங்கன்னா வந்து ஹிந்தி, தெலுங்குலலாம் வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழில் வந்து முறையாக வந்து சந்தியாராகம் சீரியலில் வந்து நடிக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆக்டிங் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து விஜே தாரா தான் தனலட்சுமிங்கிற கேரக்டரில் வந்து நடிக்கிறாங்க. அவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரொம்ப வந்து சாஃப்டான கேரக்டர்லாம் வந்து ரொம்ப வந்து இன்னசென்ட்டாக நடிச்சிருக்காங்க இந்த சீரியலில். அது நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராமத்து பொண்ணாக எப்படி நடிக்கணுமோ அப்படி வந்து நடிச்சிருக்காங்க நம்ம விஜே தாரா. இவங்களுக்கு வந்து சீரியலில் வந்து நடிக்கிறது ரொம்பவே புதுசு கிடையாது. இவங்க வந்து ஏற்கனவே வந்து சீரியல் நடிச்சிருக்காங்க. பாவம் கணேசன் சீரியலில் வந்து தங்கச்சி கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது யாரை பார்க்க போகிறோன்னா ஜானகி. ஜானகியில் கேரக்டர் நடிக்கிறவங்க தான் நம்ம சந்தியா. இவங்களோட பேர் வந்து சந்தியா, ஆனால் கேரக்டர் வந்து ஜானகி அப்படின்னு வந்து நடிக்கிறாங்க. இவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சந்தியாங்கிற கேரக்டர் நடிக்கிறது தான் நம்ம அக்ஷயா ராகோ. இவங்க பார்த்திங்கன்னா வந்து தெலுங்கில் நிறையா சீரியல் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து இப்போ இந்த சீரியல் சந்தியாங்கிற கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க, மாயாவோட அம்மாவா. இந்த கேரக்டரை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் மௌனராகம் சீரியலில் நடித்தவங்க தான் வந்து நம்ம வந்து ராகவ் பரமேஸ்வரன். இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மௌனராகம் சீரியலில் கார்த்திக்கிற ரோடில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரகுராம்ங்கிற கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வந்து அப்பாவாக வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்தில் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோ அது மாதிரி வந்து நடிச்சிருக்காங்க. அடுத்து சோஃபியா பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து வில்லி கேரக்டரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சோஃபியா வந்து இதில் வந்து வில்லி கேரக்டர் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ராஜ்கமலை பற்றி தெரியாதவங்க இருக்கவும் முடியாது. இவங்க வந்து சிவம்ங்கிற கேரக்டரில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி வந்து எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இவங்க எப்பயுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவரும் வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணுறாரு. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது.